கல்லாதவர் கயவர், கற்றவர் மேலோர். நம் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது ஞானம். அந்த ஞானத்தையும் கலையையும் அள்ளித்தரும் கலைமகளின் அவதாரத் திருநாள்தான் வசந்த பஞ்சமி. தை மாதத்தில் வரும் வளர்பிறை பஞ்சமிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதுவே வசந்த காலத்தின் தொடக்கமான மங்களங்கள் நிறைந்த வசந்த பஞ்சமி. இந்த நாளின் மிக முக்கிய சிறப்பு என்ன தெரியுமா? உலகைக் காக்கும் மகாவிஷ்ணுவே கிருஷ்ண அவதாரத்தின் போது தன் இளமை பருவத்தில் சாந்தீபனி முனிவரிடம் கல்வி கற்க குருகுல வாசத்தை தொடங்கிய மிக உன்னதமான நாள் இதுதான். ஒரு முழுமுதற் கடவுளே ஒரு மாணவனாக மாறி கல்வி கற்றார் என்றால் இந்நாளில் நாம் தொடங்கும் கல்விக்கும் முயற்சிக்கும் எவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் என்று சிந்தித்துப் பாருங்கள். நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் பிரம்மாவால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு பேச்சுத் திறனையும் அறிவையும் வழங்க சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் இது. இன்று தேவியை வழிபட்டால் கலைகளில் தேர்ச்சியும் ஞானமும் கிட்டும். இந்நாளில் மஞ்சள் நிறம் மிக முக்கியமானது. மஞ்சள் என்பது செழுமை, ஆற்றல் மற்றும் நேர்மறையின் அடையாளம். சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் ஆடையும் மஞ்சள் மலர்களும் சமர்ப்பித்து கேசரி போன்ற மஞ்சள் நிற உணவுகளை படைப்பது விசேஷம். பொதுவாக எந்த ஒரு காரியத்திற்கும் பஞ்சாங்கம் பார்ப்போம். ஆனால் வசந்த பஞ்சமி அன்று பஞ்சாங்கம் பார்க்காமலே திருமணம், காதுகுத்துதல் அல்லது புதிய தொழில் போன்ற சுப காரியங்களை தொடங்குவார்கள். இது ஒரு அபூஜ் முகூர்த்தம், சுப திதி பெற்ற நாளாகும். நம் உள்ளத்தில் இருக்கும் அஞ்ஞானம் எனும் இருளை நீக்கி அறிவெனும் தீபத்தை ஏற்றி வாழ்வில் வசந்தம் வீசச் செய்யும் ஒரு புனிதமான நாள் இந்த வசந்த பஞ்சமி. கல்வி, இசை, பேச்சு என எந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டுமானாலும் இந்த நன்னாளில் தொடங்கலாம். இந்த அற்புதமான நாளில் உங்கள் குழந்தைகளின் வித்யாரம்பத்தை தொடங்குங்கள். அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இந்த நன்னாளில் சரஸ்வதி தேவியை மனதார வழிபடுங்கள். உங்கள் வாழ்விலும் வசந்தம் வீசத் தொடங்கும்.